அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிஷா பார்த்தீங்கன்னா ஆதவனை வச்சு எப்படியாவது வெண்பாவை தூக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனா அந்த விஷயம் இப்ப நடக்காம போயிடுச்சு. அதனால இப்ப நிஷா தான் ரேணுகா மாதிரி ஒரு கேரக்டரை என்ட்ரி கொடுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இப்ப கதிரேசனுக்கு இந்த விஷயத்துல சம்பந்தமே இல்லை. ஏன்னா நிஷா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சுப்பா, நீங்க ஓரமா ஒதுங்கி இருங்க, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது நிஷாவோட வேலையா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. ஏன்னா மல்லியை விஜய் கிட்ட இருந்து பிரிச்சா மட்டும்தான் வெண்பாவை விஜய் கிட்ட இருந்து ஈஸியா தூக்க முடியும். அதாவது ரேணுகா அந்த இடத்துக்கு போயிட்டா விஜயும் கண்டிப்பா ரேணுகாவை நம்பி வெண்பாவை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற தாட் நிஷாவோட மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸா தான் போயிட்டு இருக்குது. இப்ப நிஷா ரேணுகாவை அனுப்பிச்சு வச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் ராஜி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, எப்படிடா செத்து போன ரேணுகா உயிரோட இப்படி நிக்கிறா, அது பைத்தியமா இருக்கிறா, இதெல்லாம் சாத்தியமா நம்பக்கூடிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்களாம் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுத்தி சுத்தி ஒரே ட்விஸ்டாவே இருக்குது. எதுக்காக தான் ரேணுகா வந்திருக்காங்க, எதுக்காக இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க, இது எல்லாமே மல்லி விஜய் ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கா இல்ல விஜயை ஏமாத்தி வெண்பாவை கடத்திட்டு போறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது. என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.